ரேவதி சம்பத்தின் அன்பான வணக்கம். இப்போ நம்ம இன்றைக்கி புதினா சட்னி தேங்காய் இல்லாமல் உளுத்தம்பருப்பு இல்லாமல் எப்படி செய்து பார்க்கலாம். ஒரு வெங்காயம் பெருசு, ஒரு தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, பூண்டு சிறிதளவு ஒரு 5-6, இஞ்சி ஒரு சின்ன துண்டு. இது எல்லாத்தையும் கடாயில் போட்டு எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கணும். முதல்ல வெங்காயத்தை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். அது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. வதங்கின உடனே அதை திருப்பியும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்டு அதையும் வதக்கணும். இது வதங்கின உடனே நல்லா கொஞ்சம் லைட்டாக நல்லா வதங்கின உடனே புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது 3ஐயும் போட்டு அதையும் வதக்கணும். இதெல்லாம் வதங்கிட்ட பிறகு நம்ம தக்காளியை போட்டு வதக்கிக்கணும். தக்காளியும் வதங்கிட்ட பிறகு அது நல்லா நைஸாக மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கணும். நல்லா உப்பு சேர்த்து அரைச்சிட்ட உடனே ரொம்ப மணமாகவும் இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை இட்லியோட தோசையோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.